அது சரி, இப்ப என்ன எதுக்காக கூட்டிங்கோ? முதல்ல அத சொல்லுங்கோ. என்னங்க ஆச்சு? விஸ்கி. பிராண்டி வேணுமா? விஸ்கி. விஸ்கி தான். அத தள்ளி வைங்கோ. அதுக்கு மேல தள்ளி வச்சா கீழே விழுந்துருக்கா? தள்ளி வைங்கோ. உங்க பக்கமா? தள்ளி வைங்கோ. வச்சுக்கோங்க. நான் குடிக்கிறதையோ விட்டுட்டேன். சரிதாங்க. நான் குடிக்க மாட்டேன். நான் குடிக்க மாட்டேன். என்ன குடிக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன்னு ஏதோ கோடனுக்குள்ள வச்ச மாதிரி வச்சுட்டாரு. பாட்டு புட்டுக்கும். ஆமா, சிங்கப்பூர்ல இருந்து எதுக்காக இந்தியாவுக்கு வந்தீங்க? சிங்கப்பூர்ல நிறைய சம்பாரிச்சேன். கடைசி காலத்துல நிம்மதியா இருக்கலாம்னு பிறந்த கிராமத்துக்கே வந்துட்டேன். உங்கள மாதிரி டிஸ்டில் இடியட் யாருமே இருக்க மாட்டாங்க. பாரு, தமிழ்ல திட்டு, மலாயில திட்டு, சீனத்துல திட்டு, இங்கிலீஷ்ல திட்டாரு. இப்போ நீ என்னமோ இடியட்னு சொன்னிய, அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். சொல்றேன். பிரதர் காளி அங்கிள் அர்த்தம் கேக்குறாரு. சொல்றது டிஸ்டில்டு இடியட்னா வடிகட்டின புண்ணாக்கு மடையா அர்த்தம். புண்ணாக்கு மடையான்னு அர்த்தம். நான் புண்ணாக்கு மடைய, நான் புண்ணாக்கு மடைய. எனக்கு வர கோபத்துல என்னது? நாங்க கொடுத்தா குடிக்க மாட்டேன்றா, நீ கொடுத்தா இப்படி குடிக்கிறானே. அதுல ஒரு பெரிய மர்மமே இருக்கு. காளி, அதுக்கு என்ன ஜமாய்ச்சிருவோம். பழனிசாமி, என்ன இருந்தாலும் சிங்கப்பூருக்கார நீ போய் புண்ணாக்கு மடையான்னு சொன்னதற்க அதுதான் எனக்கு புண்ணாக்கு மடையா. கோபம் வருது. உலகம் பூரா சம்பாதிச்ச கோடீஸ்வரன்லாம் அனுபவிக்கிறதுக்குன்னே சிங்கப்பூருக்கு போறான். நீ அங்க சம்பாதிச்சுட்டு இந்த பட்டிக்காடுக்கு வந்திருக்கிற பரதேசி முண்டா 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 முண்டா. என்ன முண்டா சொன்னாரு? 3 வாட்டி சொன்னாரு. 3வது குடி. என்ன சிங்கப்பூரா கர்ஜனை எல்லாம் பண்ணா இப்ப காத்தா விடுறான், பலவீனமா போயிட்டான். மாமா கையில இருந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் நிலத்துல கொட்டிட்டீங்க. இப்ப செலவுக்கு என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு செய்யுங்களேன், பேசாம அந்த நிலத்தை விட்டு விடுங்களேன். சரி, விக்க வேண்டாம். பாதி நிலத்தை விவசாயத்துக்கு வச்சுங்க, மீதி பாதியில தொழிற்சாலை கட்டுவோம். தொழிற்சாலையில உங்களுக்கு சரி பாதி பங்கு, எங்களுக்கு மீதி பங்கு. கௌரவத்துக்கு விவசாயம், பணம் சம்பாதிச்சு அனுபவிக்கிறதுக்கு தொழிற்சாலை. ஒரே கல்லுல 2 மாங்காய். என்ன சொல்றீங்க? நல்ல யோசனை தான். உங்க அப்பாவையும் 3 ஜனங்களையும் மீறி சிங்கப்பூரானே ஃபேக்டரிக்கு அடிக்கல் நாட்டுற வரைக்கும் என்னுடைய ஹில் ரிசார்ட்ல தங்கு. ஒரு பயம் உன்னை பார்க்க முடியாது. எந்த எதிர்ப்பு வந்தாலும் நான் சமாளிக்கிறேன். போடலாமா? போடலாமே. கையெழுத்த போட்டுக்கிட்டே போடுவோம். போட்டுக்கிட்டே போடலாமே. போட நல்லா அமைதிக்க. இது வஸ்திரம், இது பத்திரம். இது பத்திரம், நீ பத்திரம். கையெழுத்து போடுறான்னா ஏண்டா தண்ணி எல்லாம் தொளிக்கிற? ஏன் விசிலு? அதான் காரியம் முடிஞ்சு போச்சே. அடே என்னம்மா ஒட்டி சட்டி கொண்ட கீழே வேற விழுவுற? அப்பா, நானும் என் காதலரும் எங்க காதல் நிறைவேறணுங்கிறதுக்காக மருதமலை ஆண்டவனை கும்பிட போறேன்பா. அப்படியா? ஜீப் எடுத்துக்கிட்டு போ. வேணாப்பா, எனக்கு பஸ்லயே போகணும்னு ஆசையா இருக்கு. பஸ் குலுங்கி போகும்போது லவ்வர்ஸ் இடிச்சுக்கிட்டே போனா எப்படி இருக்குல்ல? அப்ப அதுக்கு சௌரியம் ஆட்டோ தான். ஆட்டோ கிடைக்கலன்னா டெம்போல போ. ஐயா, டெம்போ மாப்பிள ஜாக்கிரதை, பார்த்து கூட்டு போ. எம்பி சுருளிவேல் கவுண்டர். என்னடா இந்தாங்க. எதுக்கு 1 ரூபா? பசிச்சதுன்னா பன்னு பொரட்டி ஏதாவது சாப்பிடலாமே நீங்க. இல்ல என் பொண்ணை பார்த்து பார்த்து உனக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சா? உள்ள போய் இரும்பு பொட்டி திறந்து பாருங்க.
அப்ப பாப்போம் யாருக்கு பைத்தியம் பிடிக்குதுன்னு. இரும்பு பொட்டியோ? பழனிசாமி, என் இருபட்டில இருந்த பணம், நகை, நட்டு எல்லாமே போச்சு பழனிசாமி. என்னடா அதெல்லாம்? டேய் பழனிசாமி, அப்பா கிட்ட இருந்து அம்மாவை பிரிக்கணுங்கிறதுக்காகவே திட்டம் போட்டு நீ வீட்டுக்கு சாப்பிட வந்த. உங்க 2 பேரையும் மண்ணக்கம்ப வைக்கணுங்கிறதுக்காகவே திட்டம் போட்டு நாங்க 2 பேரும் வந்தோம். எங்க திட்டம் நிறைவேறி போச்சுடா. காளி, காளி. எல்லாம் சொல்லாதடா. பணம் எங்கடா? சொல்லு. பணம் மாத்திரம் இல்ல, நகை நட்டு எல்லாமே மருதமலை தெரியுமா? ஆமா. அங்க கோயில் இருக்கு தெரியுமா? தெரியும். அதுக்கு முன்னால ஒரு உண்டியல் இருக்கு தெரியுமா? இருக்கு. அதுக்குள்ள எல்லாமே இல்ல நீ போய் சொல்ற. என் பொண்ணு கொண்டு போனாலே பொட்டி அதுக்குள்ளதான் இருக்குது. அதுல நகை நட்டு இல்ல. நீ சம்பாரிச்சு வச்சிருக்கிறியே கணக்கு எழுதி, கருப்பு படம் எவ்வளவு, வெள்ளப்படம் எவ்வளவுன்னு அந்த நோட்டு புத்தகம் தான் இருக்கு. நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கு. மீதிய நீ நம்ம கிராமத்துக்கு வந்து அப்பா கால விழுந்து மன்னிப்பு கேக்குற பாரு, அதுக்கப்புறம் வச்சுக்கோ. காளி காளி, என் பொண்ணு கணவரியத்தானே காதலிக்கிறான். உண்டியல்ல போட்டது போக மிச்சமெல்லாம் அவனுக்கு தானே சேரும். என் கணக்கு புத்தகத்தை எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடுத்துறாதப்பா. உடம்பு மாத்திரம் சொல்லிட்டா போதுமா? தலை சும்மா நிக்கிற, தலை சொல்லட்டும். சீப்ப ஒளிய வச்சிட்டதுனால கல்யாணத்தை நிறுத்திட முடியாது. பழனிசாமி, உனக்கு சீப்பு, எனக்கு காப்பு. இந்த உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் அந்த பரமேஸ்வர கவுண்டரை எதிர்த்துக்கிட்டு தான் இருப்பேன். போய் சொல்லுப்போ. இதுக்கப்புறமும் திருந்தனா உன்னை அந்த ஈஸ்வரன் தாண்டா காப்பாத்தணும். அந்த ஈஸ்வரனுக்கே பாடம் சொல்லி கொடுத்த வேண்டாம் இந்த பழனிசாமி. பழனிசாமி இல்லடா, பழனி ஆண்டி. ஆண்டியா நீ தெரு தெருவா அலைய போற நீ தான். இப்ப என்ன செய்யறது மச்சான்? ஊரை கூட்டி தடுக்கட்டும்ல? வேண்டாம். அப்பனா மகனாங்கிற போராட்டத்துல அவன் எடுத்துக்கிட்ட கடைசி ஆயுதம் தான் அந்த தொழிற்சாலை. இதுல நீயோ ஊரோ தலையிட வேண்டாம். நானே சமாளிச்சுக்கிறேன். நீ போ. எங்க வந்தியா? எங்களை மன்னிச்சிடுங்க அப்பா. எதுக்காக? அவனை பழி வாங்கணும் திட்டம் போட்டுதான் நாங்களும் அவங்களோடவே சேர்ந்தோம். அவன் கூடவே இருந்து அவங்களுக்கு குழி தோன்றதுன்னு எல்லாரும் வெளியே போங்க. அப்பா, நீங்க 2 பேரும் 1000 தடவை என்ன அப்பான்னு கூப்பிட்டாலும் என்ன அப்பான்னு கூப்பிடாம எதிர்த்து நிக்கிறானே, அவன் மேல இருக்கிற மதிப்புல 100ல் 1 கூட உங்க மேல கிடையாது. ஏன் தெரியுமா? அவன் மனுஷன், சொல்லிட்டு எதிர்த்து நிக்கிறான். ஆனா நீங்க போங்க வெளியே. அன்னைக்கு பொங்கி வந்த அழுகையை அடக்கிட்டு போங்கன்னு சொன்னேன். ஆத்திரத்தை அடக்கிட்டு சொல்றேன். போங்கடா. உங்க பிள்ளைய நம்பி வந்துட்டேன்ல, போச்சுன்னா எங்க போறது? இந்த வீட்டு திண்ணையில உட்கார்ந்து இருப்போம், சத்தியாகிரகம் பண்ணுவோம். நான் இழைக்கிற வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்போம். உங்க மனசு மாற வரைக்கும் விடவே மாட்டோம். ஆமா. தமிழரசி, எங்களை நம்பி வந்துட்டே பாவம். உனக்கு சோறு கூட கிடைக்கல. உன் குடுமைக்காக என் உயிரை விட தயாரா இருக்கேன். சோறு என்னையா சோறு? அக்கிரமக்கார எங்க அப்பாவை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. பாவம் எங்க இருக்காரோ. நீ ஏன் கவலைப்படுற? செஞ்ச பாவத்துக்கு வேட்டியை கிழிச்சுக்கிட்டு எங்கேயாவது அலைஞ்சிட்டு இருப்பான் உங்க ஒப்பேன். முற்பகலில் செய்த வினை பிற்பகலில் விளையும் என்ற மொழியின் உண்மை. இப்ப எல்லாம் பிற்பகல்ல விளையறது இல்ல, முற்பகல்லே விளைஞ்சிருது. ஏமா, நாளை காலையில எப்படி நான் அவரை ஜெயிச்சிடுவோமா? யாருடா ஜெயிக்க போற? 3 வயசுல உனக்கு அம்மா போட்டப்போ அந்த அம்மையினால எங்க உன் கண்ணு போயிடுமோன்னு பயந்து 7 ஊர் சுத்தி முத்தெடுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டாரே. முத்தெடுக்கிறதுன்னா ஊடு ஊடா போய் பிச்சை எடுக்கிறது, மடிப்பிச்சை. எடுத்த பிச்சை ஒரு தோல்ல உன்ன ஒரு தோல்லையும் தூக்கிக்கிட்டு பன்னாரி மாரியம்மன் கோவிலுக்கு நடந்தே போய் காணிக்க செலுத்திட்டு வந்தாரே, அவரையாட ஜெயிக்க போறீங்க? எப்பவோ நடந்ததுக்கு இப்ப என்னங்கம்மா? சாதாரண தப்பு செஞ்சதுக்கு என்ன நடுத்தருவுல நிக்க வச்சுட்டாரே, இதுக்கு என்னமா சொல்றீங்க? டேய், நீ என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அவரு மன்னிச்சிருப்பாருடா. ஆனா ஒரு பொண்ணோட வாழ்க்கைய பாழாக்கிட்டு அது தப்பு இல்லைன்னு சொல்ற பாரு, அத
சே, இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுடா. நாளைக்கு உனக்கு ஒரு பொண்ணு பிறந்து அவ வாழ்க்கையில் எப்படி ஒரு சம்பவம் நடந்தாத்தான் காலம் தாண்டா அவனுக்கு பதில் சொல்லணும். காலம் பதில் சொல்றது இருக்கட்டுமா, நாளைக்கு அஸ்திவார கல்ல நட்டு அந்த மண்ணில் அவருக்கு எதிரா நிமிர்ந்து நிக்கணும். இல்ல அதே மண்ணில் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகணும். சத்தியமா நாளைக்கு 2 பொண்ணு நடக்க போகுது. முடிஞ்சா இதை நீங்க உங்க புருஷன்கிட்ட போய் சொல்லுங்க. அனுப்ப வேண்டியதெல்லாம் அனுப்பிச்சிட்டனே. வீட்டை விட்டு வெளியில போகணும் சொன்னீங்களே தவிர திரும்ப வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லலீங்களே. அந்த விஷயம் பழனிசாமி தற்கொலையில இருந்து நீங்க தான் காப்பாத்தணும். பழனிசாமி தற்கொலையில இருந்து காப்பாத்தணும் என்ன சொல்ற? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். எல்லா விஷயத்திலயும் அவர்கிட்ட தோத்து போயிட்டேன். இந்த தொழிற்சாலை விஷயத்திலே அவர்கிட்ட தோத்து போயிட்டேன்னா அடுத்த நிமிஷமே தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்றான். அவன் இருக்கிற வேகத்தை பார்த்தா உண்மையிலேயே தற்கொலை செஞ்சுக்குவான்னு பயமா இருக்கு. அவனை தற்கொலையில இருந்து நீங்க தாங்க காப்பாத்தணும். ஓ, அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டானா? கையெழுத்து. உன் மகன் பழனிசாமியை தற்கொலையிலிருந்து நிச்சயமா நான் காப்பாத்துறேன். என்னையும் மீறிய அஸ்திவாரத்தில் போட்டான்னா வேதால ஒரே குத்து அவனை கொலை பண்றதா முடியும். இப்பதானே சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க. தற்கொலையிலிருந்து காப்பாத்துறதா சொன்னேன். நான் செய்ய போறது கொலை. அவன் அந்த காரியத்தை செஞ்சான்னா 1000 போலீஸ் வந்தாலும் என் கையால் அவனுக்கு சாவுன்னு போய் சொல்ற. நாம வாழ்ந்து முடிஞ்சவங்க, அவன் வாழ வேண்டியவன். அதுக்காகவாவது விட்டு கொடுக்க கூடாதா? இப்படித்தான் வாழலான்னு நினைக்கிறான் பாரு, அவன் தான் வாழணும். எப்படி வேணாலும் வாழலான்னு நினைக்கிறானே அவன் சத்தே கீழணும். பழனிசாமி அசுவார்களுக்கு பூசை போறதுக்கு மேலதானத்தோட கோயிலுக்கு வந்துட்டான்ப்பா. வந்துட்டாரா? ஊருக்கு பிடிக்காத காரியம் ஒன்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு என்ன எதுக்காக கேட்கணும்? கோவில் எல்லாருக்கும் போதும். ஊர்ல யாரும் அவன் தடுத்து நிறுத்த வேண்டாம். பூச ஆரம்பிச்ச உடனே மணிய காதுல படும்படியா ஓங்கி அடிங்க. அதோ திண்ணையில உட்கார்ந்துருக்காங்களே அவங்களையும் கூட்டிட்டு போங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிடுறேன். போங்க. பார்வதி, நீ முன்னால போய் அவன் பூசையில கலந்துக்க போறியா இல்ல பின்னால வந்து ஏன் பூசையில கலந்துக்க போறியா? அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. நீ யாரு பக்கம்னு முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. உன் புள்ள பக்கம்னா அவனை கூட்டிட்டு கண் காணாத இடத்துக்கு போயிடு. என் பக்கம்னா அந்த வேலை எடுத்துக்கிட்டு நில்லு. நான் கிளம்பி விட்டு வந்துடுறேன்.
வாங்க பரமேஸ்வர கவுண்டரே வாங்க. கையில என்னது வேலு? ஓஹோ, இன்னைக்கு வேல் பூஜை நடத்தி திரும்ப அத மண்ணுல புதைக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா? ஆமாங்கோ, இன்னைக்கு எப்படி இந்த வேலை புதைக்கிறதுங்கிற முடிவோடு தான் வந்திருக்கேன். என் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே? என் பூசை தான் முதல்ல நடக்கணும், நடக்கும். இந்த நேரத்துல உங்ககிட்ட தகராறு வளர்த்துக்க விரும்பல. பூசாரி தாத்தா, இவர் பூசை முடிஞ்சதும் ஒரு குரல் கொடுங்க, வர்றேன். நில்லுங்கோ, உங்களுக்காகவே எடுக்கப்பட்ட வேல் இங்க இல்லாம எப்படி புதையும்? ஊடகமா எதையோ சொல்லி உணர்த்துறீங்க. திரையை கிழிச்சிட்டு பேசுறதுல எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லை. அப்ப பேசுங்க. நீ இன்னும் திருந்தல, நீங்க இன்னும் மாறல. அப்போ இனிமே நம்ம 2 பேருக்குள்ள பேச்சு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்? 1.5 வருஷத்துக்கு முன்னால நாம 2 பேரும் எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயேதான் இன்னும் நிக்கிறோம். இல்ல, இன்னைக்கு உங்க தலை குனியத்தான் போகுது. அஸ்திவார கல்ல நட்டு கடைசியா ஜெயிக்க போறது நான் தான். கல்ல நடறதுக்கு முன்னாலேயே தடுத்து நிறுத்திட்டா இந்த கோயிலுக்கு முன்னாடியே தற்கொலை பண்ணிட்டு உங்களை நான் ஜெயிப்பேன். ஜெயிக்கிறதுக்காக தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்ற வேடிக்கையே நான் இப்பதான் கேள்விப்படுறேன். கேள்விப்படுறது மட்டுமல்ல பரமேஸ்வர கவுண்டரே, பார்த்து அனுபவிக்கவும் போறீங்க. நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்தா எனக்கு அது தோல்விதான். ஆனா அது உங்களுக்கு வெற்றி இல்லையே. என்ன திருத்தி அப்பான்னு கூப்பிட வைக்கிறேன், கால்ல விட வச்சு மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். இப்படி எல்லாம் சவால் விட்டீங்க, அதை நீங்க சாதிக்கலையே. நான் செத்ததுக்கு அப்புறம் பெத்த புள்ளையோட தற்கொலைக்கு இந்த அப்பன் தான் காரணமாமேன்னு இந்த 10 பட்டி கிராமம் மட்டும் இல்ல, கோயமுத்தூர் ஜில்லாவே உங்க மூஞ்சியில காரி துப்பும். பரமேஸ்வர கவுண்டரே, இப்ப புரியுதா தற்கொலை பண்ணிக்கிட்டு எப்படி உங்களை நான் ஜெயிக்க போறேன்னு? இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? யாராவது தடுத்தீங்க, முதல் பலி அவன் தான். எப்படி எப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டு எதிர்த்து ஜெயிக்க போறீங்களா? அந்த பெருமை அவ்வளவு சுலபமா உங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் பழனிசாமி கவுண்டரே. இப்ப நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? உன்னை கொலை பண்ணி ஜெயிக்க போறேன். அதுக்கப்புறம் இந்த 10 பட்டி என்ன கோயம்புத்தூர் ஜில்லாவே என்ன சொல்லு தெரியுமா? பெத்தம்மான்னு கூட பார்க்காம தனக்கடங்காத தருதல பிள்ளைய ஒரே குத்து. அப்ப என்ன இப்படி இல்ல இருக்கணும்னு ரொம்ப பெருமையா பேச போகுது. வாழ்வரதான் உன்னை திருத்த முடியல, சாவரையாவது உன்னை திருத்துறேன். இன்னையோட என் குடும்பத்தை பிடிச்ச வயிற்று வலி தீரட்டும், இந்த கிராமத்தை பிடிச்ச 7 நாட்டா சனிய ஒழியட்டும். எப்படி எப்படி கூப்பிட்டேன்? அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா, நான் திருந்திட்டேன்ப்பா. சும்மா சொல்லி பிரயோஜனம் இல்லை, சத்தியம் பண்ணி சொல்லு. சத்தியமா திருந்திட்டப்பா. எனக்கு அழகு இருக்கு, அறிவு இருக்கு, திறமை இருக்கு, அதனால நான் எப்படி வேணாலும் வாழ்வேன்னு சொல்ல மாட்டிய? சொல்ல மாட்டேன்ப்பா. நீ கெடுத்து கைவிட்டவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒழுங்கா வாழ்வியா? வாழ்றேன்ப்பா. நல்ல பூமியை நாசப்படுத்துவேன்னு சொல்ல மாட்டியே? சொல்ல மாட்டேன்ப்பா. சத்தியமா சொல்ல மாட்டியே? சத்தியமா சொல்ல மாட்டேன்ப்பா. வளைச்சு போ. நீ என்ன செய்வேன்னு எனக்கு தெரியும்டா. உன்னை தற்கொலையிலிருந்து காப்பாத்தேன்னு உங்க அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணிருக்கேன். ஆனா ஒண்ணு, என்கிட்ட தோத்துட்டு உன் மகன் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்க மாட்டான். ஏன் தெரியுமா? அம்பத்த பிள்ளையாச்சே, அதனால அந்த கஷ்டத்தையே அவனுக்கு நான் கொடுக்க போறது இல்லை. கழுதே, படுற புள்ள விட்டு கொடுங்கன்னு சொன்னேன். வார்த்தைப்படி என்னையே நான் விட்டு கொடுத்துட்டேன். இனிமேலாவது திருந்திட்டானான்னு கேளு. என்ன காரியம் பண்ணிட்டீங்கப்பா, நான் திருந்திட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. நீ திருந்திட்டேன்னு சொன்னாலே உனக்கு மன்னித்தான். என் பிள்ளைங்க, என் பிள்ளைங்க. அப்பா கணபதி, நம்ம குடும்பத்தை கெடுத்தவனுடைய மகளா இருந்தாலும் உன்னையே நம்பி வந்த பொண்ணு, அவளுக்கு வாழ் கொடுப்பா. பிள்ளைகளா எல்லாருமா சேர்ந்து நான் இழந்த பூமியை மீட்டிடுங்க, நான் இழந்த பூமியை மீட்டிடுங்க. ஆத்தியப்பா, நீ அழிச்சு திருத்தின, நான் அழிஞ்சு திருத்திட்டேன். இன்னையோட இந்த வேலின் உக்கிரம் தழியட்டும்.
தாயே